குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெறுகிறார். ஸோ 52,000 ரூபாயை கடனாக வாங்குறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அதில் 4 வருஷத்துக்கு அப்புறமா தனது கடனுக்காக 79,040 ரூபாயை செலுத்துகிறார். ஸோ அப்போ கடன் வாங்கினது 52,000 ரூபாய். பட் 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் செலுத்தக்கூடிய அந்த மொத்த அமௌண்ட்டுங்கிறது என்ன? கடன் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் இந்த 79,040 ரூபாய். அப்படின்னா அவர் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மணியை வாங்கியிருப்பார்? ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 52,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், என்னங்கிறது 4 years, 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மொத்த அமௌண்ட்டுங்கிறது என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 79,040 ரூபா. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 52,000 ரூபாய் இதுலேருந்து கழிச்சிடலாமா? ஸோ 52,000 ரூபாயை கழித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ 27,040 ரூபாங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு ஃபார்முலாவில் உள்ள எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை போட்டு ஆறு கண்டுபிடிச்சலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 27,040. பிங்கிறது 52,000 இன்ட்டு என்னங்கிறது 4. ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ R டிவைடட் பை 100. 2 0 அடிச்சிடலாம். ஸோ இதை 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது 27,040 டிவிஷனில் வந்து 520 இன்ட்டு 4 வரும். ஓகேவா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை 4ஆல் அடிக்கலாம். 6 நாங்க 24, மிச்சம் 30, 7 நாங்க 28, மிச்சம் 6 நாங்க 24. இது 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 676 டிவைடட் பை 52. இதை அடித்தோம்னா 13ன்னு வரும். ஸோ ஃபார்முலா படி போடும்போது 13%. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13%.